சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் ரூ.7,00,000 வரை இலவச காப்பீடு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி. இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் கீழ் ஊழியர்கள் ரூ.7,00,000 வரை ஆயுள் காப்பீட்டு பெறலாம். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இபிஎஃப்ஓ புதிய தீர்மானத்தின் மூலம் ரூ.7,00,000 வரை அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் வாழ்க்கை காப்பீட்டு முற்றிலும் சலுகை இல்லாமல் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக ஊழியர்கள் எந்த ஒரு காப்பீட்டும் பணம் செலுத்த தேவையில்லை. இந்த புதிய திட்டம் பயனாளர்களின் வைப்பு இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டம் மூலம் அமல்படுத்தப்படும். இபிஎஃப்-ற்கு தீர்மானத்தில் 237வது கூட்டத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் பிஎஃப் சந்தாதாரர்கள் ரூ.2.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை காப்பீட்டு நன்மையை பெற முடியும். இடிஎல்ஐ திட்டம் மத்திய அரசு 1976இல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வேலைக்கு சென்றபோது ஊழியர்கள் எதிர்பாராத விபத்தில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கும் நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய மாற்றங்களின் மூலம் முடிவுகளை எளிமையாக்கி காப்பீட்டு வரம்பையும் உயர்த்தியுள்ளது. இதுவரை முதல் வருடத்தில் ஊழியர் உயிரிழந்தால் குடும்ப காப்பீட்டு நன்மை பெற முடியாத நிலை இருந்தால் இப்போது அதுபோன்ற நிலையில் குடும்பம் ரூ.50,000 நிதி உதவி பெறும். மேலும் வேலை மாற்றத்தின் போது 2 மாதங்கள் இடைவெளியில் இருந்து காப்பீட்டு தொடரும். இது ஊழியர் குடும்பத்திற்கு எதிர்பாராத விபத்தில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். ஊழியர் இறந்தால் அவரது குடும்பம் அல்லது அவரது பினாமிக்கு ரூ.2.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை காப்பீட்டு பெற முடியும். இதன் அளவு ஊழியரின் கடந்த 12 மாத சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். இதற்காக எதுவும் செலுத்த தேவையில்லை. நிறுவனங்களின் ஊழியர் அடிப்படை சம்பளத்தில் 0.5% அளவை இடிஎல்ஐ திட்டத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். மாதம் அதிகபட்சம் ரூ.75 வரை. இதன் போல் இபிஎஃப்-இன் புதிய சேவை மூலம் பிஎஃப் பணத்திற்கு 95 ஓய்வூதியதாரர்கள் தங்களது டிஜிட்டல் லைஃப் அதாவது வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும். ஐபிபிபி உடன் சேர்ந்து இந்த சேவையை கூட பயன்படுத்தலாம். சேவைக்கு ரூ.50 கட்டணம் இபிஎஃப்ஓ ஏற்கும். இதற்கான முதியோர் எளிதாக வீட்டிலிருந்து டிஎல்சி மூத்தோர் எளிதாக வீட்டிலிருந்து டிஎல்சி சமர்ப்பித்து ஓய்வூதியம் தொடர்ந்து பெறலாம். நன்றி, வணக்கம்.